வயசு ஏறிக்கிட்டே போகுது, நல்ல வரன் மட்டும் அமையவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? ஜாதகம் கச்சிதமா பொருந்தி வந்தாலும் பேசி முடிக்கிற கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஒரு காரணத்தால வரன் தட்டிக்கிட்டே போகுதா? கவலைய விடுங்க. தடைகள் அனைத்தையும் உடைத்து அசுர வேகத்தில் மாங்கல்ய யோகம் தரும் அந்த ரகசிய பரிகாரம். ஒருத்தருக்கு திருமணம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஜாதகத்துல இருக்கிற சுக்கிர தோஷம், செவ்வாய் தோஷம் அல்லது ராகு கேதுக்களின் தாக்கம் மட்டும் காரணம் இல்ல. நம்மையும் அறியாமல் நம்மை தொடரும் சில கர்ம வினை தடைகளும் பித்ருக்களின் சாபமும் தான் மிக முக்கியமான காரணம். பல பரிகாரங்களை செஞ்சும் பல கோவில்களுக்கு போயும் பலன் கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலையும் கிரகங்களின் அனுகிரகத்தையும் நமக்கு சாதகமா மாற்றக்கூடிய ஒரு தீவிரமான ஆன்மீக உத்தி இருக்கு. அதை சரியா செஞ்சா தடைப்பட்ட சுபகாரியங்கள் உடனே கைகூடும். முதல் பரிகாரம், கர்ம வினையை அறுக்கும் மஞ்சள் கயிறு வசியம். எந்த ஒரு வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கும், அதாவது குருவாரம் அன்னைக்கு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அருகில் இருக்கிற பழமையான அம்மன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போங்க. உங்க கைப்பட வாங்கிய ஒரு புதிய மஞ்சள் கயிறு அல்லது மாங்கல்ய சரடை எடுத்துக்கோங்க. கோவிலில் இருக்கும் தல விருட்ச மரத்திலோ அல்லது அம்மன் சன்னதியிலோ உங்க பெயர் மற்றும் நட்சத்திரத்தை கூறி மனதார வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் கயிறை மரத்துல 3 முடிச்சுகள் போட்டு கட்டிட்டு வாங்க. குருவின் பார்வைப்படும் இந்த செயல் உங்க ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட மறைமுக தோஷங்களையும் கர்ம வினைகளையும் வேரோடு அறுத்தெறியும். இரண்டாவது பரிகாரம், சுக்கிர பலம் தரும் கல் உப்பு தீபம். திருமணத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் அருளை பெற வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சுக்கிர ஹோரையில் ஒரு புதிய மண்பானை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை முழுமையாக நிரப்புங்கள். அதன் நடுவில் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு நாணயம் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து முடிச்சாக போட்டு உப்பிற்குள் புதைத்து வையுங்கள். அதன் முன் நெய் தீபம் ஏற்றி ஓம் சுமுகாய நமக அல்லது உங்களுக்கு பிடித்த அம்மன் துதியை 21 முறை கூறி வரன் அமைய வேண்டிக் கொள்ளுங்கள். உப்பின் ஈர்ப்பு சக்தி சுக்கிர வசியத்தை ஏற்படுத்தி நல்ல வரனை உங்கள் வீடு தேடி வர வைக்கும். மூன்றாவது பரிகாரம், ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இருந்து அதனாலேயே கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. தோஷங்களின் வீரியத்தை குறைச்சு உங்களை சுத்தியுள்ள ஆற்றலை நேர்மறையா மாற்றக்கூடிய மாலை மாற்றும் ரகசிய பரிகாரம் இதோ. செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு கால நேரத்துல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க. அதைவிட முக்கியமா திருமண வயதுல இருக்கும் ஆண் அல்லது பெண் தங்களோட சொந்த கைகளாலேயே தொடுத்த செவ்வரளி மாலை அல்லது மல்லிகைப்பூ மாலைய அம்மனுக்கு சாற்றி மாங்கல்ய பாக்கியத்துக்காக வேண்டிக்கணும். இதோடு சேர்த்து செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா செவ்வாய் தோஷத்தோட வீரியம் அடியோட குறைஞ்சு விரைவில் மாங்கல்ய யோகம் கைகூடும். இந்த எளிய ஆழமான ஆன்மீக ரகசியங்களை முழு நம்பிக்கையோடும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த 90 நாட்களுக்குள் உங்களை தேடி மாங்கல்ய பாக்கியம் வரப்போவது நிச்சயம். திருமண தடையால் அவதிப்படும் வரன்கள் உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி குரூப்ல திருமண வயதில் இருக்கும் ஆண் அல்லது பெண் இருந்தா அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் தொடர்ந்து பெற நம்ம வே2 ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.